வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினையை தீர்க்க நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பில்லை என அரசாங்கம் தெரிவிப்பு. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் நெகிழ்வு போக்கில் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜகருணா தெரிவிப்பு. சிறுமி கிசாலினி வசித்த அறையில் எழுதப்பட்டிருந்த சொற்றொடர் தொடர்பில் தீவிர கவனம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்று ராணுவ தலைமையத்திற்கு கண்காணிப்பு விஜயம். நாட்டில் இன்று மேலும் 1406 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிலவுவதாக பணிப்பாளர் தகவல். சீனாவின் வூஹான் நகரத்தில் இருந்துதான் கொரோனா கசிந்தது என அமெரிக்கா அறிக்கை. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தனது காப்புறுதி பத்திர உரிமையாளர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1 பில்லியனுக்கும் அதிகமான காப்பீட்டு இழப்பீட்டினை வழங்குகிறது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினையை தீர்க்க நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளமையின் காரணமாக அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெகிரி ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இணையவழி ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று இடம்பெற்றது. அதில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். සම්බන්ධව මං හිතනවා අපිට මේ ප්‍රශ්නය ලොකු ඉතිහාසයක් තියෙන ප්‍රශ්නයක්නේ. මේ ප්‍රශ්නය මට இது ஒரு சிறிய பிரச்சனை அல்ல, நீண்ட காலமாக இருந்த பிரச்சனையாகும். இது இந்த அரசாங்கத்திற்குரிய பிரச்சனையும் அல்ல, முன்னைய அரசாங்கத்தின் ஆட்சியிலிருந்தே இந்த பிரச்சனை தொடர்ந்துள்ளது. அதேபோல் வைத்தியர் ரமேஷ் பத்திரனவின் தந்தையின் காலத்திலிருந்தே ஆசிரியர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பான விவகாரம் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. 1994ஆம் ஆண்டு ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டிலேயே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண முற்பட்ட வேளையிலேயே இந்த பிரச்சனைகள் வலுவடைந்துள்ளன. அவ்வாறாக குறித்த பிரச்சனை வலுவடைந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பிலேயே பல்வேறு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலகின் பல நாடுகளில் கொரோனா தொற்று காரணமாக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இலங்கையில் அந்த பொருளாதார தாக்கம் உள்ளது. இத்தகைய சந்தர்ப்பத்தில் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பேசுவதற்கும் அது தொடர்பில் நிதி ஒதுக்குவதற்கும் சந்தர்ப்பம் இல்லை. காரணம், வருமான மார்க்கங்களும் குறைந்திருக்கின்றன. சுங்கம், இறைவரி திணைக்களம், சுற்றுலாத்துறை போன்ற துறைகளும் கூட 50% வீழ்ச்சி அடைந்துள்ளன. ஆனாலும் கூட ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் சம்பளங்கள் எந்தவித குறைவுமின்றி வழங்கப்பட்டிருக்கின்றது. வருட இறுதியில் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்ட முன்வைப்பின் போது ஏனைய துறையினரின் சம்பளம் தொடர்பிலும் ஆராய்ந்த பின்னராகவே அந்த பிரச்சனையை முன்வைக்கவிருக்கின்றோம். ஆனால் இந்த விடயத்தை மையமாக கொண்டு அரசியல் லாபம் தேடும் தரப்பினரும் இருக்கின்றனர். அது தெளிவாக புலப்படுகின்றது. அதற்காக ஆதாரங்களும் எம்மிடம் உள்ளது. ஆகவே அத்தகையோர் சற்று அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். දැඩ්ඩි ලෙස ඔවුන් පෙනී සිටිය පමණක් නෙමෙයි, ඒ වෙනුවෙන් විවිධ වාද විවාද වලට සම්බන්ධ වුණා ඒ අවුරුදු ඒ පහුගිය 2015 සිට 19 වෙනකන් කාලය තුල. இதேவேளை அதிபர் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பிளியந்தலையில் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் அதிபர்கள் ஒன்றிணைந்து பிளியந்தலை பகுதியில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனால் பிளியந்தலை பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள உயர்வு பிரச்சினை தொடர்பில் நேற்று அமைச்சரவை கூட்டத்திலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எனினும் திரைஸ்தேரியில் போதிய நிதி இல்லாததன் காரணமாக தற்போதைய நிலையில் இவ்விடயத்துக்கு தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க முடியாது என்று அமைச்சரவை தீர்மானத்தின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமது கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என்று ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் தாமாக முன்வந்து முன்னெடுத்த நிகழ்தகை கற்பித்தலில் இருந்து விலகியுள்ளதால் மாணவர்களின் கல்வி செயற்பாடு முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் ஆசிய தொழிற்சங்கம் முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் கிளிநொச்சியில் எதிர்வரும் 6ஆம் தேதி போராட்டம் நடாத்த உள்ளதாக இலங்கை ஆசிய சேவை சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியிலே இன்று இந்த 24 வருட காலமாக ஆசிரியர்கள் அதிபர்களுடைய அந்த சம்பள முரண்பாடு தீர்க்கும் முகமாக அகில இலங்கை ரீதியாக ஒவ்வொரு இடமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த போராட்டத்திற்கு அறைகூவல் விடுக்கும் முகமாக எதிர்வரும் 6ஆம் தேதி கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையிலே 10 மணியளவிலே சகல அதிபர்களினதும் ஆசிரியர்களும் ஒத்துழைப்புடன் நாங்கள் இந்த சம்பள முரண்பாட்டை தீர்க்கும் முகமாக பொறுப்புள்ள அந்த அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்த உள்ளோம். எனவே ஒற்றுமையே பலம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்கின்ற அந்த தொனிப்பொருளுக்கு அமைவாக எல்லோரும் ஒருமித்த குரலுடன் ஒருமித்த கோஷத்துடன் சரியான நேரத்திற்கு வந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்திலே கலந்து சிறப்பிக்கும் வண்ணம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். திரும்ப ஒன்று சொல்றோம், ஆசிரியர் அதிபர்களுடைய சம்பள முரண்பாடு தீர்க்கப்படுகின்ற போது ஏனைய முரண்பாடுகள் படிப்படியாக தீர்க்கப்படும் என்பதை அரசு ஊழியர்கள் சேவைக்கு அழைக்கப்பட்டமை தொடர்பில் அரசாங்கம் 2 தடவைகள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷமிந்த விஜயஸ்ரீ பிரசாத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் சம்பளம் மற்றும் ஏனைய பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதாக அரசாங்கம் உறுதியளித்திருந்தது. எனினும் இவ்விடயத்தில் பழிவாங்கும் நோக்கில் அரசு ஊழியர்களை மீண்டும் பணிக்கு அழைத்துள்ளது. ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு மீள அழைக்கப்பட்டாலும் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. அரசாங்கம் முட்டாள்தனமான தீர்மானம் ஒன்றை எடுத்து அரசு ஊழியர்களை மீண்டும் பணிக்கு அழைத்துள்ளதால் கொரோனா வைரஸ் பரவல் நிலைமையில் அரசாங்க ஊழியர்கள் பாரிய அச்சுறுத்தல்களுக்கு தற்போது முகம் கொடுத்துள்ளனர். கடந்த காலங்களில் எடுத்த தீர்மானம் காரணமாக அரசு சேவைகள் ஸ்தம்பிதம் அடையவில்லை, அரசாங்கமே ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. ஆரம்பத்தில் அரசு சேவையாளர்கள் பொது சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக சேவையில் அமர்த்தப்பட்டனர். இதனால் கோவிட்-19 தொற்றிலிருந்து ஓரளவு பாதுகாப்பு பெற முடிந்தது. எனினும் அரசாங்கம் தற்போது என்ன செய்துள்ளது? அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதிபர் ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்துக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று கார்பனிக் உர இறக்குமதிக்கு எதிராகவும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே இவற்றை கருத்தில் கொண்டே அரசாங்க ஊழியர்களை பணிக்கு அழைத்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கம் 2 தடவைகளிலும் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். முதலாவது, 2வது, 3வது அலைகளை அடுத்து 4வது அலையில் டெல்டா வைரஸ் பரவல் நாட்டில் அதிகரித்துள்ளது. டெல்டா வைரஸ் நாட்டுக்குள் ஊடுருவியதற்கான பொறுப்பை அரசாங்கமே ஏற்க வேண்டும். இந்தியாவை பார்த்து டெல்டா வைரஸ் பரவலின் தீவிரத்தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அனுசரணை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தனது காப்புறுதி பத்திர உரிமையாளர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1 பில்லியனுக்கும் அதிகமான காப்பீட்டு இழப்பீட்டினை வழங்குகிறது. கொரோனா பரவல் சம்பந்தமான வாராந்த அறிக்கையை நாடாளுமன்றில் முன்வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கோரிக்கையை சுகாதார அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். கோவிட் பரவல் சம்பந்தமான வாராந்த அறிக்கையை நாடாளுமன்றில் முன்வைக்க எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே இதற்கான கோரிக்கையை முன்வைத்தார். இவ்வாறான வாராந்த அறிக்கையை நாடாளுமன்றில் முன்வைப்பதன் ஊடாக நாட்டின் கொரோனா நிலைமைகள் தொடர்பான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். හතරක් අපි එන්නත දාන්න යනවා. ඉතින් කැබිනට් මණ්ඩලයේ සවුඳ හම්බෙන නිසා අඟහරුවාද කිව්වයන් පස්සේ අපි දැනුම් දෙන්න අපි ඇවිල්ලා ඔබතුමියෙන් අහන්න. இதனை வரவேற்ற சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி கொரோனா சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிப்பதை விட இது சிறந்ததாக அமையும் என தெரிவித்தார். அத்தோடு கொரோனா பரவல் சம்பந்தமான வாராந்த அறிக்கையை நாடாளுமன்றில் முன்வைக்க எதிர்பார்ப்பதாகவும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். ප්‍රශ්න උත්තර විදිහට වඩා රටේ තත්ත්වය පිළිබඳ වාර්තාවක් හැම අඟහරුවාදාම පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරා.
கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் நெகிழ்வு போக்கில் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஆசிரியர் சம்பள முரண்பாட்டு கோரிக்கைக்கு உரிய தீர்வுகளை வழங்காமல் அரசு அதிகாரிகளை மீண்டும் சேவைக்கு அழைத்தமை ஏற்புடைய விடயம் அல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று பரவலின் வீரியம் அதிகரித்துள்ள நிலையிலும் கூட நாட்டில் கோவிட் பரவல் முற்றாக இல்லாமல் ஆகியது போல அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இருந்தன. இன்று நாளுக்கு நாள் தொற்றாளர்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் கட்டுப்பாட்டு விடயங்களில் அரசாங்கம் நெகிழ்வு போக்கை கையாள்கிறது. எத்தரப்பின் ஆலோசனைகளின் பிரகாரம் இவ்வாறு அரசாங்கம் செயற்படுகிறது. இன்னும் ஓரிரு மாதங்களில் பாரிய ஆபத்துக்களை சந்திக்க நேரிடும் என்று விசேட வைத்தியர் மலிக் பீரிஸ் உள்ளிட்ட பலரும் எச்சரித்துள்ள நிலையில் பொறுப்பற்ற விதத்தில் அரசாங்கம் செயற்படுகிறது. இன்று ஒரு நபர் கொரோனாவால் பாதிக்கப்படாமல் இருப்பது ஓர் அதிர்ஷ்ட சீட்டிழப்பு கிடைப்பதற்கு ஒப்பானதாகும். அந்தளவு சமூக பரவல் இடம்பெறுகிறது. அரசாங்கத்திற்கு எதிராக சமூகத்தில் எழுந்திருக்கும் ஆர்ப்பாட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டு கோரிக்கைக்கு உரிய தீர்வுகளை வழங்காமல் அரசு அதிகாரிகளை மீண்டும் சேவைக்கு அழைத்தமை ஏற்புடைய விடயமல்ல. மே இதாம தருணம தத்வே கொரோனா பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்மொழி மூலமாக பாலியல் துன்புறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் பெண் எம்பிக்களுக்கு வாய்மொழி மூலமாக விடுக்கப்படுகின்ற பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பில் சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவரத்ன இது தொடர்பில் சபையில் இன்று உரையாற்றினார். முன்னதாக எழுந்த அவர், இந்த பாராளுமன்றில் நான் உட்பட 12 பெண் உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கின்றோம். எனினும் வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பிலவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தின் போது வாய்மொழி மூலமாக பெண் எம்பிக்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டனர். பெண்கள் உறுப்பினர்களின் மனைவி மற்றும் முறையற்ற உறவுகள் தொடர்பில் இவ்விடத்தில் பேச வேண்டிய அவசியமில்லை. அது மக்களின் பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவ்வாறு பேசப்பட்ட போது அதனையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தீர்கள் என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவை பார்த்து குற்றம் சாட்டினார். அதற்காக தனது கண்டனத்தையும் அவர் தெரிவித்தார். தமது அணியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரளவே இவ்வாறு வாய்மொழி மூலமான பாலியல் துன்புறுத்தலுக்கு அன்றைய தினம் உட்படுத்தப்பட்டார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன தெரிவித்தார். ඔතන නිහඬව සිටීම පිළිබඳව මන්ත්‍රීවරයක් හැටියට මගේ කනගාටුව මම ඒ වගේම මගේ අප්‍රසාදය මේ වෙලාවේ මම ප්‍රකාශ කරනවා. ඒක තුල මන්ත්‍රීවරයන්ගේ වරප්‍රසාදයක් හානි වෙලා තියෙනවායි කියන එක මම මේ ගරු සභාවට ප්‍රකාශ කරනවා. இதற்கு பதிலளித்த சபாநாயகர் இது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்கின்றனர் என தெரிவித்தார். හරි ඒක සෙල්ල බලන්න ඕයි. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வான் பதுதீன் வீட்டில் பணியாற்றிய நிலையில் உயிரிழந்த சிறுமி கிசாலினி வசித்த அறையில் எழுதப்பட்டிருந்த சொற்றொடர் தொடர்பில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வான் பதுதீன் வீட்டில் பணியாற்றிய நிலையில் உயிரிழந்த 16 வயதான சிறுமியின் மரணம் தொடர்பான விசாரணையில் குறித்த சிறுமி வசித்த அறையில் எழுதப்பட்டிருந்த சொற்றொடர் தொடர்பில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் ஐத்ரோகன தெரிவித்துள்ளார். என் சாவுக்கு காரணம் என்ற சொற்றொடர் குறித்து அரசு ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சொற்றொடர் தமிழ் மொழியில் அர்த்தப்படும் வகையில் எழுதப்பட்டிருந்தாலும் அதில் ஆங்கில எழுத்துக்களே இருப்பதாகவும் ஒரு பேனாவை பயன்படுத்தி எழுதப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார், சிஐடி மற்றும் அரசு ஆய்வாளர் அனைவரும் இந்த சொற்றொடரை மரணத்துக்கு முன் அல்லது பின் எழுதப்பட்டதா, விசாரணையை ஏமாற்றுவதற்காக எழுதப்பட்டதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேவேளை சிறுமி கிசாலினியின் மரணம் தொடர்பாக நேற்றைய தினம் மாலபே வீட்டுக்கல பகுதியில் உணவகம் ஒன்றில் பணியாற்றும் ஒருவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பில் இதுவரையில் 40 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. ரிஸ்வான் பதுதீன் வீட்டில் பணியாற்றிய நிலையில் கடந்த மாதம் 3ஆம் தேதி தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஜூட்குமார் கிசாலினி என்ற 16 வயது சிறுமி 12 நாட்களின் பின் உயிரிழந்தார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் நீண்ட காலமாக
பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறித்த சிறுமியின் சடலம் 2வது பிரேத பரிசோதனைக்காக மீள தோண்டி எடுக்கப்பட்டு பேராதனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தனது சகோதரிக்கு ஆங்கிலத்தில் எழுத தெரியாது என கிசாலினியின் சகோதரர் தெரிவித்துள்ளார். எனது சகோதரி அவிசாவளை புவக்பேட்டிய தமிழ் மகா வித்தியாலயத்தில் தரம் 7 வரையே கல்வி கற்றுள்ளார். எனக்கு தெரிந்தவரை அவருக்கு ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு தெரியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதவியின் வீட்டில் பணியாற்றி வந்த நிலையில் உயிரிழந்த 16 வயது சிறுமியான கிசாலினியின் சகோதரர் தெரிவித்துள்ளார். கிசாலினி தங்கியிருந்த வீட்டின் சுவற்றில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட வாசகம் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நான் அறிந்த மட்டில் எனது சகோதரிக்கு ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு தெரியாது. ஆங்கிலத்தில் எழுதும் அளவு அவருக்கு ஆங்கில புலமை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிசாலினியின் மரணத்துக்கு நீதி கோரி நோட்டன் ஹேட்டன் பிரதான வீதியூடாக பேரணி முன்னெடுக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதவியின் வீட்டில் பணியாற்றி வந்த நிலையில் உயிரிழந்த 16 வயது சிறுமியான கிசாலினியின் மரணத்துக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்படும் மலேகம் தழுவிய போராட்டமானது முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரானது அல்ல என நோர்வுட் பிரதேச சபை உறுப்பினர் எம் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி நோர்வுட் பிரதேச சபைக்குட்பட்ட காசல்டி பிரதேசத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். காசல்டி தோட்டத்திலிருந்து ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி நோட்டன் ஹேட்டன் பிரதான வீதியூடாக காசல்டி தொழிற்பயிற்சி விடுதி வரை சென்றதுடன் அதன் பின்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்துரைத்த நோர்வுட் பிரதேச சபை உறுப்பினர் எம் ராமச்சந்திரன், கிசாலினின் மரணம் மலேகத்தை மட்டுமல்லாது நாட்டு மக்களையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரியும் உரிய விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் மலேகத்தில் மட்டுமல்லாது நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆர்ப்பாட்டமானது முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரானது அல்ல. மலேக சிறுமிகள் கொழும்பு உள்ளிட்ட தமிழ் சிங்கள தனவந்தர்களது வீடுகளில் பணிபுரிகிறார்கள். அந்த சிறுமிகளுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தரகர்களின் ஊடாக சிறுவர்கள் வேலைக்கு அழைத்து செல்லப்படுவானது சிறுவர்களை கடத்துவதற்கு சமமானது. அத்தோடு பெற்றோர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி சிறுவர்களை வேலைக்கு அழைத்து செல்லும் தரகர்களே முதல் குற்றவாளிகள். சிறுமி கிசாலினியின் மரணத்துடன் இவ்வாறான சம்பவங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நாம் இந்த கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். கிசாலினியின் மரணம் மூலம் இன முரண்பாட்டை உருவாக்க முயற்சிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானக்கின் தெரிவித்துள்ளார். கிசாலினியின் மரணத்தை வைத்து மலேக தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் முரண்பாட்டை உருவாக்க முயற்சிக்கப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானக்கின் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். கிசாலினியின் மரணத்திற்கு நீதி வேண்டி ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் நடாத்துவது வேடிக்கையானது. நீதியை நிலைநாட்ட போராட்டம் நடாத்த வேண்டியதில்லை. கிசாலினியின் மரணத்தை வைத்து மலேக தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் முரண்பாட்டை உருவாக்க முயற்சிக்கப்படுகின்றது. தேர்தல் காலமாக இருந்தால் முஸ்லிம்களுக்கும் மலேக தமிழர்களுக்கும் இடையில் மோதல்களை உருவாக்கி அதனை தடுத்து நிறுத்தியது இந்த அரசாங்கம் என சிங்கள மக்களிடம் மார்தட்டி கொள்ள அரசாங்கம் முயற்சித்திருக்கும். எந்த ஒரு விடயம் பற்றி பேசினாலும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் யுத்தம் பற்றியே பேசி வருகின்றனர். ஆட்சியை கவிழ்ப்பது அல்லது அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மைக்கு குந்தகம் விளைவிப்பதோ எமது கட்சியின் நோக்கமல்ல. தடுப்பூசி ஏற்றுவது அரசாங்கத்தின் கடமையாகும். அதனை மக்களுக்கு உதவி செய்வதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை எம்மால் கொண்டு வர முடியும். அதனை பிள்ளையான் தடுத்து நிறுத்தி வருகின்றார் என குறிப்பிட்டுள்ளார். කියලා සියලු දෙනාටම මේ ආර්ථික කෑ ගහන්න එපා පොඩ්ඩක් ඉන්න. මම මේ කිව්වනේ මම කිව්වේ අපි කියන්නේ ආණ්ඩු පෙරලන්නේ නෙමෙයි. මේ ආණ්ඩුවේ වැරදි හදාගෙන ලංකාවට සුබ අනාගතයක් හදන්න පුළුවන් විදියක්. මේ වගේ ගොන් හරක් තියාගෙන කොහෙද මේ ආණ්ඩුව මේ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று இராணுவ தலைமையகத்துக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். கொழும்பு அக்ரேகொடவில் உள்ள இராணுவ தலைமையகத்துக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று முற்பகல் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். இராணுவ தலைமையக வளாகத்துக்கு சென்ற ஜனாதிபதியை பாதுகாப்பு பணிக்குழாம் பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் ஷவேந்திர சில்வா வரவேற்றார். அங்கு ஜனாதிபதிக்கு விசேட இராணுவ மரியாதை வழங்கப்பட்டது. இதன்போது ஏஆர் மொபைல் படைப்பிரிவின் மேஜர் ஜெனரல் நிஷாந்த மானுக்கே எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். அது தொடர்பான தகவல்கள் அடங்கிய நூல் மற்றும் ஜனாதிபதியின் விஜயத்தை நினைவுகூரும் நினைவுச்சின்னம் என்பவற்றை இராணுவ தளபதி ஜனாதிபதிக்கு வழங்கி வைத்தார். விமானப்படையணியின் மின்னூலை இணையத்தில் பதிவேற்றிய ஜனாதிபதி இராணுவ தலைமையக செயற்பாட்டு பிரிவையும் திறந்து வைத்தார். அத்துடன் இராணுவ வளாகத்தில் அமைந்துள்ள நூதன சாலை உள்ளிட்ட பல இடங்களையும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பார்வையிட்டார்.
சிரேஷ்ட பணிக்குழாம் பிரதானிகளுடன் குழு புகைப்படத்துக்கு தோற்றிய பின்னர் விசேட அதிதிகளுக்கான கையேட்டில் ஜனாதிபதி நினைவு குறிப்பொன்றை பதிவு செய்தார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் பி ஜாசுந்தர, ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமால் குணரட்ன மற்றும் இராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,15,175 அதிகரித்துள்ளது. நாட்டில் இன்று மேலும் 1,406 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,15,175 அதிகரித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று இரவு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றில் இருந்து இன்று மேலும் 1,902 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதனால் கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,82,770 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 4,571 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 27,834 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கல்முனை திருக்கோவில் பிரதேச சுகார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் முதலாவது கொரோனா மரணம் இன்று 3ஆம் தேதி ஏற்பட்டுள்ளதாக திருக்கோவில் சுகார வைத்திய அதிகாரி பி மோகனகாந்தன் தெரிவித்துள்ளார். திருக்கோவில் தம்பட்டை கிராமத்தைச் சேர்ந்த 60 வயதுடைய ஆணொருவரே இவ்வாறு கொரோனா தொற்று காரணமாக இன்று செவ்வாய்க்கிழமை மரணமடைந்துள்ளார். குறித்த நபர் கொரோனா தொற்று காரணமாக திருக்கோவில் ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து அக்கறை பெற்று கொரோனா சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மரணமடைந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் இன்றைய தினம் காலை 66 வயதுடைய பெண் ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ள நிலையில் மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் டினா வினோதன் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகார சபைகள் பணிமனையில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் இந்த வாரத்தினுடைய இறுதி பகுதியில் கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றுக்கொண்டவர்களுக்கான 2வது டோஸ் வழங்கும் பணிகள் ஆரம்பமாகும். ஏற்கனவே 30 வயதுக்கு மேற்பட்ட 52,628 பேர் தமது முதலாவது டோஸையும் 500 பேர் 2வது டோஸையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதேவேளை கடந்த 3 தினங்களாக மன்னார் மாவட்டத்தில் செய்யப்பட்ட PCR மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனைகளில் 120 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 61 பேர் தாழ்வுப்பாட்டு பகுதியைச் சேர்ந்த மீன் பதனிடும் தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றுவதாக காணப்படுகிறார்கள். 12 பேர் செல்வநகர் பகுதியைச் சேர்ந்தவர்களாகவும் 4 பேர் பேசாலை பகுதியைச் சேர்ந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாத 30 பேர் இந்த தொற்றாளர்களோடு இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் 30 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்களோடு சேர்த்து இதுவரை மொத்தமாக 1,107 பேர் கோவிட் தொற்றோடு மன்னார் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்தில் மொத்தமாக 1,090 பேரும், புத்தாண்டு கொத்தணியில் மொத்தமாக 755 பேரும் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரையில் 66 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாதம் மொத்தமாக 440 வரையான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவற்றில் 330 பரிசோதனை முடிவுகள் வருவதற்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். இதேவேளை தடுப்பூசியை பெற்றுக்கொண்டமையால் மக்கள் சுகாதார வழிமுறைகளை கையாள்வதில் சிறிது தளர்வு ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. தடுப்பூசியை பெற்றுக்கொண்டாலும் மக்கள் தமது சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்து இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் அன்புடன் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றோம். இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் இன்று அதிகாலை களுத்துறையிலிருந்து சிகிச்சைக்காக இங்கு அழைத்து வரப்பட்ட 56 வயதான பெண்மணி ஒருவர் கோவிட் தொற்றால் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிரிழந்தார். இவரோடு சேர்த்து இதுவரையில் மன்னார் மாவட்டத்தில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 10 அதிகரித்து இருக்கின்றது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை தற்போது அதிக ஆபத்தில் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 2 நாட்களில் மாத்திரம் 400 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் வைத்தியசாலையின் 250 சுகாதார ஊழியர்கள் ஏற்கனவே கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளதோடு அவர்களில் அதிகமானோர் தாதியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்முனை வடக்கு சுகாதார பிரிவினரால் 56 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையில் 19 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கல்முனை வடக்கு பிராந்திய சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. கல்முனை வடக்கில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு செயற்பாட்டில் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஆர் கணேஸ்வரன் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள் ஈடுபட்டனர். கல்முனை வடக்கு சுகாதார பிராந்தியத்துக்கு உட்பட்ட கல்முனை பாண்டிருப்பு, பெரிய நிலாவணை, துறைவந்திய மேடு, சேனை குடியிருப்பு, நெற்பட்டிமுனை ஆகிய கிராமங்களில் 3வது அலையில் இதுவரை 229 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். மாத்தளை மாவட்டத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை 7254 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் என மாத்தளை மாவட்ட சுகாதார வைத்திய அதிகார பிரிவு தெரிவித்துள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் COVID-19 பரவல் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் மகளிடித்தீவு விளையாட்டு மைதானத்தில் நேற்று மாலை தனிமைப்படுத்தல் சட்டத்தினை மீறிய வகையில் விளையாட்டு நிகழ்வு நடாத்தப்பட்டுள்ளது. இதன்போது அப்போதைக்கு சென்ற பட்டிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் கானா ரமேஷ் தலைமையிலான சுகாதார குழுவினரும் கொக்கட்டிச்சோலை போலீசாரும் குறித்த விளையாட்டு நிகழ்வினை தடுத்து நிறுத்தியதுடன் குறித்த இளைஞர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையினையும் விடுத்தனர். குறித்த விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தவர்கள் முகக்கவசங்கள் அணியாத நிலையில் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்ததுடன் அவர்கள் அனைவருக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனிடையே குறித்த இளைஞர்களில் யாராவது தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டால் அனைவரையும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என பட்டிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் கானா ரமேஷ் தெரிவித்தார். அண்மை காலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் சிலர் மேற்கொள்ளும் செயற்பாடுகள் பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் கானா ரமேஷ் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்றின் 3ஆம் அலையில் புலனறுவை மாவட்டத்தில் 3205 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் என புலனறுவை பிரதேச பொது சுகாதார வைத்திய அதிகாரி விசேட வைத்தியர் WKWS குமார் வங்ஷ தெரிவித்துள்ளார். இவ்வாறு இனம் காணப்பட்டவர்களில் 128 மாணவர்களும் உள்ளடங்குகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புலனறுவை தமன்கடுவ பிரதேசத்திலேயே அதிகளவான மாணவர்கள் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை மேற்கு வவுனதீவு பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபர் சுகவீனமுற்ற நிலையில் நேற்று வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். அங்கு அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 94 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஐத்ரோகன தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 53,030 அதிகரித்துள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சுமார் 19 லட்சம் ரூபாய் பெறுமதியான நோய்நிலை கண்காணிப்பு திரை மற்றும் கிருமி நீக்கும் இயந்திரங்கள் மற்றும் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் கையளிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க யூத உலக சேவை நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தினால் இன்று இந்த உபகரணங்கள் கையளிக்கப்பட்டன. நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளரின் கோரிக்கைக்கு அமைவாக 19,35,000 ரூபாய் பெறுமதியான நோய்நிலை கண்காணிப்பு இயந்திரம் மற்றும் கிருமி நீக்கும் இயந்திரங்கள் ஆக்சிஜன் செறிவூட்டிகளை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் செந்தூர் பதிராஜ்யம் மற்றும் அரசாங்க அதிபரிடம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்து மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜாக்சன் பிஹிராடோ கையளித்தார்.
யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிலவுவதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் ஸ்ரீபவானந்தராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் நாளொன்றுக்கு 120 வரையான ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இதுவரை பாவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததினால் சிலிண்டர்கள் பாவனை 180ஆக அதிகரித்துள்ளதாகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் ஸ்ரீபவானந்தராஜா தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் தகவல் வெளியிட்டார். இதனால் ஒவ்வொரு நாளும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருந்து 3 தடவைக்கு மேல் அனுராதபுரம் சென்று சிலிண்டர்கள் பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை பொறுத்தமட்டில் இன்றைக்கு எங்களுக்கு இந்த கோவிட் நோயாளர்கள் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து இன்று நமது விடுதிகள் எல்லாம் நிரம்பிய அளவுக்கு வந்துவிட்டன. உதாரணமாக கோப்பாயில் 400 பேர் இருக்கின்றார்கள். அதேபோல் ஐசியூவும் இன்று ஃபுல்லாயிட்டு அதிதீட்ச பிரிவும் சகல கட்டில்களும் எங்களுக்கு இன்றைக்கு நிரம்பி உள்ளன. அத்துடன் நமது இந்த இதுகளுக்காக நாங்கள் பாவிக்கின்ற மருத்துவ வளங்களில் முக்கியமான ஆக்சிஜன் சிலிண்டர் முதல் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு நாளைக்கு 120 பெரிய சிலிண்டர்களை உபயோகித்து வந்தோம். இன்றிலிருந்து அது சுமார் 180 ஒரு நாளைக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் நமது இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறைக்காக நாங்கள் அனுராதபுரத்திலிருந்து அதை எடுப்பிக்கிறதுக்கு 3 தரம் நமது வாகனம் அனுராதபுரத்துக்கு சென்று ஆக்சிஜனை சிலிண்டர்களை எடுத்து வர வேண்டி இருக்கின்றது. எனவே அப்படியான நிலைமையில் மக்களின் ஒத்துழைப்பு தான் இந்த நோயை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பிரதான பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் தடுப்பூசி போட்டுக்கொள்வது, மற்றது இந்த முகக்கவசம் அணிந்திருக்கிறது, மற்ற சமூக இடைவெளியை பயன்படுத்துகிறது, தேவையற்ற நடமாட்டங்களை கட்டுப்படுத்துதல் போன்ற நடவடிக்கையால் இந்த நோயை கட்டுப்படுத்துவதன் மூலம்தான் எமது சமூகத்தையும் வைத்தியசாலையில் வழங்க வேண்டிய ஏனைய சேவைகளை நாங்கள் செவ்வனே வழங்குவதற்கும் உங்களுடைய மக்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு இந்த நேரத்தில் மிகவும் தேவையாக இருக்கின்றது. கொழும்பில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நிகழ்ச்சி திட்டத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பார்வையிட்டுள்ளார். கொழும்பு விகாரமகாதேவி திறந்தவெளி கலையரங்க வளாகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் தடுப்பூசி ஏற்றும் மத்திய நிலையத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று இரவு பார்வையிட்டார். இராணுவத்தினால் செயற்படுத்தப்பட்டு வரும் இந்த மத்திய நிலையம் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் என்பதுடன் நேற்றைய தினம் பெருமளவானோர் அஸ்ட்ராசெனகா 2வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்காக இந்நிலையத்துக்கு வருகை தந்திருந்தனர். அவர்களுடன் உரையாடிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விவரங்களை கேட்டறிந்தார். 2 நாட்களில் 2,44,251 பேர் அஸ்ட்ராசெனகா 2வது தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளனர். கேகாலை மாவட்ட மக்களுக்கான 1வது தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளும் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தடுப்பூசி ஏற்றும் நிகழ்ச்சி திட்டத்தை வெற்றி பெற செய்வதற்காக அர்ப்பணிப்புடன் உள்ள சுகாதார மற்றும் பாதுகாப்பு துறையினருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். இந்த விஜயத்தின் போது சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் விசேட வைத்திய நிபுணர் சஞ்சீவ முனசிங்க, பாதுகாப்பு பணிக்குழாம் பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் ஷவேந்திர சில்வா ஆகியோர் பங்கேற்றனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் அஸ்ட்ராசெனகா 2வது தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தியத்தொயனவில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டது. ஏனைய தடுப்பூசிகளை விட அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிக்கு அதிக கேள்வி உள்ள நிலையில் இந்த தடுப்பூசியின் 1வது தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்கள் 2வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்காக மிக நீண்ட காலமாக காத்திருந்தனர். இந்நிலையிலே 2வது தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையை அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலையில் அஸ்ட்ராசெனகா 1வது தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே 2வது தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகின்றது. இராணுவத்தினரின் பங்களிப்புடன் முன்னெடுக்கும் இந்த தடுப்பூசி வழங்கும் திட்டத்தில் ஏற்கனவே 1வது தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து 2வது தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வவுனியாவில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை சுகாதார பிரிவினர் மற்றும் இராணுவத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வவுனியா கந்தபுரம் வாணி வித்தியாலய மண்டபத்தில் தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டம் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி இடம்பெற்றது. இதில் அதிகளவான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தடுப்பூசியினை பெற்றுக்கொண்டனர். இன்று 1500 பேருக்கு தடுப்பூசிகளின் முதல் டோஸ் செலுத்தப்பட்டது. வவுனியாவில் தடுப்பூசி போட ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து நேற்று வரை வவுனியாவில் 54,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.
கந்தபுரம், கோயில்குளம், பாவற்குளம், செட்டிக்குளம், பூவரசங்குளம், கண்ணாட்டி, நேரியகுளம், நெடுங்கணி போன்ற 16 நிலையங்களில் தடுப்பூசி போடும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தாங்குடியில் 20,350 பேருக்கு முதலாம் கட்ட கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 95% முதலாம் கட்ட தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக காத்தாங்குடி சுகார வைத்திய அதிகாரி டாக்டர் ALM நபில் தெரிவித்துள்ளார். காத்தாங்குடி மெத்தைப்பள்ளி வித்தியாலயத்தில் பொது சுகார பிரசோர்கள் தாதியர்களால் இன்றைய தினம் தடுப்பூசி போடப்பட்டது. காத்தாங்குடி பிரதேசலக உத்தியோகஸ்தர்கள், காத்தாங்குடி நகரசபை உத்தியோகஸ்தர்கள், சுகாதார ஊழியர்கள் இதன்போது கடமைகளில் ஈடுபட்டனர். சுகாதார விதிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்றுமாறு பொது சுகாதார பிரசோர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கடந்த ஜூலை மாத ஆரம்பத்தில் முதலாவது கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எதிர்வரும் 9ஆம் தேதி 2ஆம் தடுப்பூசி வழங்கல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேலீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி வழங்கல் திட்டத்தில் 2ஆம் கட்டமாக கடந்த ஜூலை மாத ஆரம்பத்தில் முதலாவது தடவை தடுப்பூசிகள் வழங்கப்பட்டவர்களுக்கான 2வது தடுப்பூசிகள் எதிர்வரும் 9ஆம், 10ஆம், 11ஆம் தேதிகளில் வழங்கப்படும். இத்தடுப்பூசிகள் வழங்கப்படும் நிலையங்கள் தொடர்பாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மூலம் மக்களுக்கு அறிவிக்கப்படும். பொதுமக்கள் 2வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு செல்லும் போது முதல் தடவை தடுப்பூசி பெற்றுக்கொண்டமையை உறுதிப்படுத்துவதற்காக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் வழங்கப்பட்ட அட்டையை எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சில வகை மருந்துகள், ஊசி மருந்துகளுக்கு ஒவ்வாமை உடையவர்களுக்கும் மற்றும் வேறு ஆபத்துக்குரிய நோய் நிலைமை உடையவர்களுக்கும் அவசர சிகிச்சை பிரிவுகள் உள்ள யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் சாவோச்சேரி, தெல்லிப்பளை, ஊர்காவத்துறை, பருத்தித்துறை போன்ற ஆதார வைத்தியசாலைகளில் முதல் தடவை வழங்கப்பட்டதை போன்றே எதிர்வரும் 14ஆம் தேதி சனிக்கிழமை 2வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இவர்களுக்கு வழங்குவதற்காக பிரத்யேகமாக தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் 3ஆம் கட்டமாக 2 லட்சம் பேருக்கு முதலாவது தடவையாக தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. இத்தடுப்பூசி வழங்கலானது எதிர்வரும் 7ஆம் தேதி சனிக்கிழமை வரை இடம்பெற உள்ளது. தடுப்பூசி அல்லது வேறு மருந்துகளுக்கு ஒவ்வாமை உடையவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் தெல்லிப்பளை, பருத்தித்துறை, சாவுச்சேரி மற்றும் ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலைகளிலும் எதிர்வரும் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் வழங்குவதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. அவ்வாறான நிலைமைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு தடுப்பூசி வழங்கப்படாத திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் தமது பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரியின் பரிந்துரை கடிதத்தை பெற்றுக்கொண்டு மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகளில் ஏதாவது ஒன்றில் தமக்குரிய தடுப்பூசியை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். தடுப்பூசி வழங்கும் நிலையங்களுக்கு அழைத்து வர முடியாத நிலையில் படுக்கையில் உள்ள நோயாளர்களுக்கு அவர்களது வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி நோயாளர்களின் விவரங்களை அவர்களை பராமரிப்பவர்கள் அப்பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இவர்களுக்கான தடுப்பூசியானது தடுப்பூசி வழங்கும் திட்டத்தின் இறுதி நாட்களில் வீடுகளுக்கு சென்று வழங்கப்படும். வடக்கு மாநிலத்தில் தற்போது கொரோனா தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் தடுப்பூசி வழங்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. நேற்று மாலை வரை வடக்கு மாகாணத்தில் 30 வயதுக்கு மேற்பட்டோரில் 4,08,284 பேருக்கு முதலாவது தடவை தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இது வடக்கு மாகாணத்தில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்டோரில் 62% யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2,13,016 பேருக்கும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 41,327 பேருக்கும், மன்னார் மாவட்டத்தில் 52,532 பேருக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 41,404 பேருக்கும், வவுனியா மாவட்டத்தில் 60,005 பேருக்கும் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. வீதத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் 61.7, கிளிநொச்சி 57.4, மன்னார் 67.5, முல்லைத்தீவு 63.7, வவுனியா 61.2 பதிவிடப்பட்டுள்ளது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நிறைவடைந்ததும் 18 தொடக்கம் 30 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு கொரோனா வைரசுக்கான தடுப்பூசிகளை செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சனிதியா சுமன தெரிவித்துள்ளார். மேலும் 40 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் இந்த வார இறுதிக்குள் கிடைக்கும். ஃபைசர் அல்லது மொடோனா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம் என பலர் சினோஃபார்ம் தடுப்பூசிகளை தவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிடைக்கும் தடுப்பூசிகளை செலுத்தாது தவித்துக் கொள்ள வேண்டாம் எனவும் அருகிலுள்ள தடுப்பூசி மையங்களுக்கு சென்று தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு சேவையாளர்கள் அறிவார்ந்தவர்கள் என்பதால் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு
சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி பணிகளை மேற்கொள்வார்கள் என்பதாலேயே அரசு அலுவலகங்களை மீள திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.